Hey guys, welcome back to Permanent. Hey, what's a cut பண்றா? Hey guys, welcome back to Biker Boy channel. So last வீடியோலயே சொல்லிருப்பேன் ஃபேஸ் ரிவீல் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இவ்வளவுதான். அதுக்கு வந்து பெருசா அது இதெல்லாம் பண்றதுலாம் இல்லை. ஆல்ரெடி நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பைக் டெலிவரி எடுக்கும் போது அந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மெயின். நான் சொன்ன மாதிரியே வீடியோஸ் கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருக்கேன். இவ்வளோதான் ஃபேஸ் ரிவீல்ன்றது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. வீடியோஸ் வந்து மாஸ்க் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆர் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே மாஸ்கோட வரும், இல்லைனா இப்படி வரும். எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் வீடியோ. நான் சொன்ன மாதிரி அடுத்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பைக் வாங்கியிருக்கேன், எதனால் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அந்த ஷார்ட்ஸ் முன்னே போட்டது. கொசு வர கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. என்ன பைக் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா KTMல RC 390 வாங்கியிருக்கோம். இந்த பைக் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து ஒரு ட்ரீம். நான் ஸ்கூலுக்கு இப்படி நடந்து போகிறப்பிலேருந்தே பார்க்கும்போது இது என்னடா அப்போ வந்து தெரியாது இது என்ன பைக்கு என்ன ஏதுன்றதுலாம். RCன்றது தெரியும், இது 390cc 200 தெரியாது. சரி 200 வாங்கலான்ற மாதிரி நிறையா சின்ன வயசுலாம் அவ்வளோதான் 200cc அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதில் 390 இருக்குன்னு தெரிஞ்சு ஸோ வாங்குறோம் அப்படின்ற டைமில் வாங்கினா RC 390 தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது அந்த பைக். அது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா BS4 மாடலு. இப்போ RC 390 அகைன் இப்போ இருக்குது. இப்போ BS6ல வந்து இப்போ நியூவாக லுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த லுக்கு வந்து பிடிக்கல அப்படின்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிதான் இருக்குது. பட் ஆனால் இந்த பைக்கோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது பழைய RC லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாவா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் இப்போ அந்த பைக்கா இந்த பைக்கா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக நமக்கு வந்து பழைய ஓல்டு வண்டி தான். அதனால் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறோம் பைக்கு. சரி ஓகே 390 ஓல்டே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் BS6 ஒரு மாடல் இருக்குது, 2 கலரில் வருது. அந்த வண்டி எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து எதுவும் கிடைக்கல, இதே வந்து கிடைக்கல. கடைசியாக வந்து அப்படி இப்படின்னு இது பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஓகே இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால எடுத்தாச்சு. ஸோ அதை வந்து சைடில் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுற பைக்கோட பிக்சர். ஸோ பைக் இப்போ எங்கே இருக்குது, அதை வச்சு இப்போ வ்ளாக்லாம் போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து இப்போது கரண்ட்டாக கோயம்புத்தூரில் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் எங்கே வந்து நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். பைக் எடுத்ததும் அங்கே தான். ஏன்னா சென்னையில் வந்துட்டு பெருசாக எனக்கு இல்லை, அங்கே ஓரளவுக்கு எல்லாம் தெரியுறதுனால அங்கே எடுத்தாச்சு. சென்னை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம்னா ஓட்டிட்டு தான் வர போகிறோம். அதை கண்டிப்பாக நான் வ்ளாக் போடுவேன். எப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியலை. 10 to 15 டேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 2 months ஆச்சு. நம்ம எப்போ பைக் எடுத்தோம்னா 2023 எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசம்பர் 27 29 புக் பண்ணோம். நாங்கள் போய் அட்வான்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு எடுத்தாச்சு. நம்ம January 3 டெலிவரி எடுத்தாச்சு. செகண்ட்ஸில் தான் எடுத்துருக்கோம். எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்துச்சு. லோன் அதெல்லாம் இல்லை, எதான் ரெடி கேஷே கொடுத்து எடுத்தாச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சரி ஓகே இப்படி கூட மேனேஜ் பண்ணிக்கலாம், எப்பயாச்சும் வாங்கிட்டு EMIலாம் போக வேணாம்னு சொல்லி பண்ணியாச்சு. பைக் பக்கா கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு அது எக்ஸாஸ்ட் நோட் கூட காட்ட முடியாத ஒரு நிலைமை, ஏன்னா நான் இங்கே இருக்கனால. ஸோ கோயம்புத்தூர் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் போகிற மாதிரி தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீக்கே போனால் எல்லாமே வ்ளாகாக உங்களுக்கு இங்கேருந்து போகிறது, வண்டியை எடுக்கிறது, சர்வீஸ் விடுறது எல்லாமே வந்து வ்ளாகாக வந்துடும். மேபி போகிறது ஒரு வீக் 2 தள்ளி போயிடுச்சு, ஏன்னா ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ அது என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவும் தெளிவாக இல்லை. பைக் கோயம்புத்தூரில் இருக்குது. சீக்கிரமே உங்களுக்கு நான் பைக்கை காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லா வ்ளாகும் 390 தான் வரும். அது இல்லாமல் வேறு பைக் ரிவ்யூஸ் எல்லாமே எந்த சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே வரும். ஸோ 2 வீடியோவாக சும்மா பேசி மட்டும் போட்டிருக்கேன். வேறு எங்கேயும் இப்போ எக்ஸ்ப்ளோரும் பண்ணல, எதுவும் பண்ணலைன்னு கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ ஹெல்மெட் காட்டுறதா இருந்தேன். என்னோட ஹெல்மெட் வந்து காமிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு. சரி வீடியோ கொடுத்தே ஆகணுன்றதுனால அதை எடுத்துகிட்டு வர முடியல. மேபி நம்ம அடுத்து வ்ளாகில் வந்துட்டு கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால் அப்போ நான் ஹெல்மெட்டை காமிச்சிடறேன். இல்லைனா இன்னொரு நாள் வந்துட்டு ஹெல்மெட்டை தனியாக காமிச்சு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதையும் பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பைக் இது தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எதனால் இந்த பைக் வாங்கணும்னு சொல்லியாச்சு, என்ன பைக் இந்த சைடில் போட்டாச்சு. ஸோ வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்றலாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டி ஓட்டுறது எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் RC 390 வந்துடும். எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சிடும். பைக்குக்கு பேர் நம்ம வச்சிருக்கோம். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸான்னு சொல்லி வச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட அந்த இது எல்லாமே ஒரு தனி ஹைலைட்ஸே போட்டிருப்பேன். இன்ஸ்டாவில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. Instagram ID வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கையில் வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்படி வரப்போகுது வ்ளாக், நம்ம கோயம்புத்தூர் போகிறோமா என்ன ஏது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் டார்கெட் ஒரு 50 வச்சு போக முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். பாய்.